சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் காவலர் சீருடையில் இருக்கும்போதே அவரிடம் இருந்து தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்திருக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் சென்னை தாம்பரம் காவல் எல்லைக்குட்பட்ட சேலையூர், மணிமங்கலம், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர் உள்ளிட்ட 8 இடங்களில் ஒரே நாளில் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பெண் காவலர் சீருடையில் இருக்கும்போதே அவரது கழுத்தில் இருந்து தாலி சங்கிலியை பறித்துக் கொண்டு சென்றிருப்பதாகவும், சமூக வலைதளங்களில் இயங்கும் பாஜக தொண்டர்களை பின்தொடர்வதையே காவல்துறையின் முழுநேர பணியாக திமுக அரசு மாற்றியிருப்பதே இதன் விளைவு என கூறியுள்ளார். திமுக அரசால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பெண் காவலரிடமே செயின் பறிப்பு சம்பவம் நடக்கும் அளவுக்கு தமிழக மக்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அரசு காவல்துறையை பழிவாங்க பயன்படுத்துவதை விட்டுவிட்டு சமூக விரோதிகளுக்கு எதிராக காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் வழங்க வேண்டும் எனவும், காவல்துறையும் அதிகார துஷ்பிரயோகங்களை புறக்கணித்துவிட்டு தங்கள் முதற்கடமையான சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.